ஆனா திமுக அரசு திட்டமிட்டு நீட்ல இருந்து இதுவரைக்கும் எல்லாமே பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு வகையில் தீண்டாமை தான். அந்த காலத்துல தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எந்த அளவுக்கு ஒரு தீண்டாமை இருந்ததோ இப்ப திமுக அரசு தீண்டாமை எங்க மேல திணிச்சிட்டு இருக்கு. குறிப்பா பட்டியல் சமுதாயம் தான் அதிகமான மக்கள் அரசு பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க. பட்டியல் சமுதாய மக்கள் அதிகமான மக்கள். நீங்க சென்சஸ் எடுத்து பாருங்க, பொதுவான மக்கள், பட்டியல் சமுதாய மக்கள் அதிகமான மக்கள் அரசு பள்ளியில படிச்சிருக்காங்க. அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர் அவங்களோட சொந்த மகன் மகளே அந்த பள்ளியில படிக்கிறது கிடையாது, தனியார் பள்ளியில் தான் படிக்கிறாங்க. அது என்ன, ஒரு குழந்தைக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு. இவன் படிக்கும்போது மெட்ரிகுலேஷன்ல தமிழ் படிக்கிறான், இங்கிலீஷ் படிக்கிறான், கூடுதலா பிரெஞ்சோ தெலுங்கோ இல்ல ஹிந்தியோ படிக்கிறான். ஆனா அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் மட்டும் தமிழ் இங்கிலீஷ் தான் படிக்கணும். ஆனா உதயநிதி அவர்கள் சொல்றாங்க, மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? ஃப்ரீயா யூனிஃபார்ம் கொடுக்குறோம், ஷூ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எதோட வடிவமைப்பு புரியுதுங்களா? அது பொன்முடி அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, ஓஷின்னு. அதோட விளைவு தான் இது. இவர் எல்லாம் ஓஷியில கொடுக்குறாரு. இது என்ன, அவங்க அப்பா வீட்டு சொத்தா, அவங்க அப்பா வீட்டு காசா? அவர் சொன்ன வார்த்தையை தான் நானும் பயன்படுத்துறேன். நிர்மலா சீதாராமன் அவர்களை இவர் என்ன சொன்னாங்க, அவங்க அப்பா வீட்டு காசுன்னு நான் கேட்கல, இதே தான் நாங்களும் கேட்கிறோம். திரு உதயநிதி அவர்களே, நீங்க ஒன்னும் உங்க அப்பா வீட்டு காசு எடுத்து நீங்க செலவு பண்ணல. இது முழுக்க முழுக்க நாங்க கொடுக்கிற வரி பணத்தை வச்சு நீங்க செலவு செய்றீங்க. நீங்க எப்படி சொல்லலாம், நாங்க ஓசியில கொடுக்குறோம், ஃப்ரீயா நாங்க சைக்கிள் கொடுக்குறோம், ஷூ கொடுக்குறோம், சீருடை கொடுக்குறோம், அதனால அவங்க 2 லாங்குவேஜ் படிச்சா போதுமா? அப்போ உங்க குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகள் எல்லாமே எத்தனை லாங்குவேஜ் வேணா படிக்கலாம். யாரும் மற்ற பிள்ளைகள் எல்லாம் 2 சப்ஜெக்ட் தான் படிக்கணும்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க இது ஒரு வகையில தீண்டாமை இல்லை, எக்கனாமிக்கல் தீண்டாமை. இது இன்னும் பொருளாதார குற்றம். இது அதாவது வசதி படைத்தவங்க என்ன வேணா படிக்கலாம், வசதி இல்லாதவங்க இதுதான் படிக்கணும். இந்த ஏற்றத்தாழ்வு போக்கணுன்றதுக்காக தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சம கல்வின்றது கொண்டு வந்திருக்காரு. நீங்க ஒரு ஏழை மாணவருக்கு என்ன புக்ல இருக்கோ அதே தான் பணக்கார போயிட்டு பள்ளியில ஏசி ரூம்ல படிச்சாலும் அதே புக் எடுத்து தான் படிக்க போறான். அறிவு இருக்கிறவன் பாஸ் பண்ண போறான். ஏசில இருந்து அறிவு அதிகம் இருக்குன்னு கிடையாது. பள்ளியில இருக்கிறவங்க சாதாரண பள்ளியில அரசு பள்ளியில படிச்சாலும் அவனுக்கு என்ன கல்வி கொண்டு போகணுன்றது நவீன காமராஜர் இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கேளுங்க. நீங்க திமுக அரசுக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி கேள்விகளை தயவுசெய்து என்கிட்ட கேட்காதீங்க.